அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் ஷாஜஹான், பகுதி 18, இரத்தமயமான ஆட்சி மாற்றம். மொத்தத்தில் ஜஹாங்கீர் எப்படிப்பட்டவர்? மற்ற பல அரசர்களைப் போல இந்த முகலாய சக்கரவர்த்தியை அவ்வளவு சுலபமாகவோ சுருக்கமாகவோ வர்ணித்துவிட முடியாது என்று அநேகமாக எல்லா வரலாற்று நூலாசிரியர்களுமே கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு விதமாக விவரிக்க வேண்டுமெனில் கோபம், மென்மை, கொடூரம், இரக்கம், நிதானமின்மை, நீதி உணர்வு, குழந்தைத்தனம், கலை உணர்ச்சி, கொலை வெறி இவற்றின் கலேபரமான கலவைதான் ஜஹாங்கீர் பாதுஷா. அரண்மனையில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒரு பேர குழந்தைக்காக நாள் முழுவதும் ஜஹாங்கீர் அழுததுண்டு. அதே சமயம் மகன் குஸ்ருவின் கண்களை தோண்டியெடுக்கும் ஆணையும் பிறப்பித்தார் அவர். காஷ்மீர் சென்றிருந்தபோது ஒரு மலர் தோட்டத்தில் மணிக்கணக்கில் மௌனமாக அமர்ந்து இயற்கை காட்சியை மெய்மறந்து ரசித்துவிட்டு பிற்பாடு தன் டைரியில் அந்த மலர்களின் கொள்ளை அழகு வைத்த கண் எடுக்க முடியவில்லை என்று குறிப்பு எழுதினார் மன்னர். வேறொரு சமயம் குற்றவாளிகளுக்காக விதவிதமான சித்திரவதைகளை கண்டுபிடித்து பிரயோகிக்க சொல்லி ரசித்து பார்த்ததும் உண்டு. முதல் நாள் இரவு ஜாலியாக நண்பர்களுடன் தோளில் கைப்போட்டு கொண்டு மதுவில் மூழ்கியதும் உண்டு. மறுநாள் குடித்துவிட்டு உளறியதற்காக அவர்களுக்கு சவுக்கடி தந்ததும் உண்டு. ஆற அமர அமர்ந்து மொத்தமாக வரவு செலவு கணக்கு போட்டு பார்த்தால் ஜஹாங்கீரின் ப்ளஸ் பாயிண்ட்டுகளே முன்னணியில் நிற்கின்றன. அவரை பற்றி குறை சொல்பவர்கள் ஒரு சூப்பர் நட்சத்திரமாக ஜொலித்த சக்கரவர்த்தி அக்பரை தங்கள் நினைவிலிருந்து அகற்ற முடியாமல் தவிப்பவர்கள் என்று ஒரு நூலாசிரியர் குறிப்பிடுவது சரியென்றே படுகிறது. அக்பருடைய சுய கட்டுப்பாடு மட்டும் ஜஹாங்கீருக்கு இருந்திருந்தால் தந்தையை மிஞ்சியிருக்க முடியும். மது மற்றும் ஓபிய பழக்கம் ஒரு பெரும் தடை சக்தியாக ஜஹாங்கீருக்கு அமைந்து தொலைத்தது. உதாரணமாக, நாள் முழுவதும் ஒரு லட்சிய தலைவனுக்கு உரிய சுறுசுறுப்புடனும் கவனத்துடனும் அக்பர் பாதுஷா செயல்பட்டதால் அதிகாரிகள் பொறுப்போடும் பயத்தோடும் நடந்து கொண்டார்கள். குடித்துவிட்டு ஜஹாங்கீர் பாதி நேரம் மயங்கி கிடந்ததால் அதிகாரிகள் லஞ்ச ஊழலில் திளைத்து விளையாடினார்கள். தன் 17வது வயதில் ஒயின் அருந்த ஆரம்பித்தார் ஜஹாங்கீர். போக போக அது வேலை செய்யாததால் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சாராயத்தில் இறங்கினார். இன்று, அதாவது 38 வயது வரை தொடர்ந்து தினமும் குடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 20 கோப்பைகளுக்கு குறைவில்லாமல் தேவைப்படுகிறது. சில சமயம் மாலையில் ஆரம்பித்து பின் இரவு வரை குடிக்கிறேன். 30 வயதான போது இனி இரவு நேரத்தில்தான் குடிப்பது என்று முடிவு கட்டினேன் என்று தன் சுயசரிதையில் வெளிப்படையாக தெரிவிக்கிறார் ஜஹாங்கீர். மருத்துவர்கள் இந்த ரீதியில் இன்னும் சில மாதங்கள்தான் பாதுஷா உயிரோடு இருக்க முடியும் என்று பயமுறுத்திய பிறகு 2 கிண்ணம் வைன், 1 கிண்ணம் சாராயம் என்று ஒருவித காக்டெயிலில் இறங்கினார் மன்னர். 40 வயதிற்கு மேல் மதுவின் அளவு ஓரளவு குறைந்ததென்றால் அதற்கு நூர்ஜஹானின் கண்ணீர் கலந்த வற்புறுத்தல்தான் காரணம். மதுவை தவிர ஒவ்வொரு நாளும் ஓபியம் ஒரு கை நிறைய பாதுஷாவுக்கு தேவைப்படும். இது இப்படி இருக்க புகையிலையை எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றினார் ஜஹாங்கீர். உடம்புக்கும் சரி மூளைக்கும் சரி அது மிகவும் கெடுதலான பழக்கம். நானும் சகோதரர் ஷா அபாஷும், அதாவது பாரசீக மன்னர், இரு நாடுகளிலும் புகையிலை பழக்கத்தை புகைப்பிடிப்பதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சேர முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று தன் டைரியில் குறிப்பிடுகிறார் ஜஹாங்கீர். பொதுவில் சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் ஆட்சியில் மக்கள் துன்பப்படவில்லை. எல்லா மதத்தினரும் நிம்மதியாகவே வாழ்ந்தனர். மகன் குஸ்ருவுக்கு உதவிய சீக்கிய குருவுக்கு தேவையில்லாமல் மன்னர் மரண தண்டனை வழங்கினாரே தவிர மற்றபடி சீக்கியர்களை அல்லல் படுத்தியதாக தகவல் இல்லை. அதே சமயம் தன்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிய 2 முஸ்லிம் மத குருமார்களை சிறையில் அடைத்தார் ஜஹாங்கீர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு முறை இந்துக்கள் வருந்தும்படி பாதுஷா நடந்து கொண்டது உண்டு. புஷ்கர் சென்றிருந்த போது அங்கே ஏரிக்கரையில் இருந்த சிறு கோயிலில் இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருந்த மனித உடலும் பன்றி தலையும் கொண்ட ஒரு விக்கிரகத்தை கண்டு திடுக்கிட்டார் ஜஹாங்கீர். என்ன சிலை இது என்று கோபப்பட்ட மன்னர் தன்னுடன் இருந்த வீரர்களை அழைத்து அந்த சிலையை சுக்கு நூறாக உடைத்து புஷ்கர் ஏரியில் தூக்கி எறிய செய்தார். கூடவே இந்த ஏரி முடிவில்லாத ஆழம் கொண்டது.
பாதாளம் வரை போகிறது என்று இந்துக்கள் நம்புவது பற்றி கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு நீண்ட ஒரு குச்சியை கொண்டு வர செய்து அதை நீரில் விட்டு ஏரி இவ்வளவு ஆழம்தான் என்று நிரூபித்துவிட்டு ஆக்ராவிற்கு திரும்பினார். ஓவியர்களும் இசை கலைஞர்களும் கவிஞர்களும் படு சுறுசுறுப்போடு இயங்கிய கலாச்சார பொற்காலம் ஜஹாங்கீருடையது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏன், துளசிதாஸ் வாழ்ந்து இராமாயணம் எழுதியது இந்த மொகலாய சக்கரவர்த்தியின் காலத்தில்தான். ஜஹாங்கீர் கண்ணை மூடியதும் நாட்டில் கோஷ்டி பூசல் வெளிப்படையாக வெடித்தது. தன் பதவி, செல்வாக்கு எல்லாமே கன நேரத்தில் கை நழுவி போய்விடுமோ என்று பரபரத்த நூர்ஜஹான் ஜஹாங்கீரின் இளைய மகன் ஷாரியாருக்கு உடனே வரவும் என்று அவசர தகவல் அனுப்பினார். இவர் நூர்ஜஹானுக்கும் அவருடைய முதல் கணவருக்கும் பிறந்த மகளை மணந்து கொண்டவர் ஆவார். சிறு வயதிலேயே கும்மாளம் போட்டு சீரழிந்து போயிருந்த ஷாரியாரை ஒருவிதமான பெரு நோய் தாக்கியிருந்தது. அதன் விளைவாக தலைமுடி மட்டுமல்ல, மீசை, புருவம் என்று அடியோடு முடிகொட்டி உடல் ஒருவிதமாக வெளுத்து பரிதாபமாக போயிருந்தது அந்த இளவரசரின் தோற்றம். ஆகவே வெளியில் ரொம்ப தலை காட்டாமல் லாகூர் சென்று அங்கே ஜஹாங்கீரின் அரண்மனையில் தங்கியிருந்தார் அவர். நூர்ஜஹானிடமிருந்து தகவல் போனதும் அந்த நிலையிலும் லாகூர் அரண்மனை கஜானாவில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கூடியிருந்த பிரபுக்கள் தளபதிகளுக்கு விநியோகித்து வழிக்கு கொண்டு வந்து ஒரு படை திரட்டினார் ஷாரியார். சுமார் 70 லட்சம் ரூபாய். மகாராணியின் சகோதரர் அசப்கானின் மாப்பிள்ளை ஷாஜஹான் விடுவாரா சகோதரர்? நூர்ஜஹானிடம் இருந்த ஷாஜஹானின் குழந்தைகள் தாரா ஷூகோ, ஷா ஷூஜா, அவுரங்கசீப் மூவரையும் தன்னுடன் உடனடியாக அழைத்து கொண்ட அசப்கான் நூர்ஜஹானை சகல வசதிகளுடன் வீட்டுச் சிறையில் இருத்தினார். அதைத் தொடர்ந்து தெற்கே தட்சிண பிரதேசத்திலிருந்து ஷாஜஹான் வந்து சேரும் வரை அரியணையில் வெற்றிடம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஷாஜஹானின் அண்ணனான மறைந்த குஸ்ருவின் மகன் தவார் பக்ஷ் என்ற அப்பாவி இளைஞருக்கு பட்டம் சூட்டினார் அவர். இனி படையுடன் ஷாரியார் லாகூரிலிருந்து கிளம்பினால் அது ராஜ துரோகமாக ஆகும். மொகலாய படை அதிகாரபூர்வமாக ஷாரியாரை எதிர்த்து போரிட முடியும் என்பதுதான் அசப்கானின் புத்திசாலித்தனமான திட்டம். அது வெற்றிகரமாகவே நிறைவேறியது. ஷாரியார் லாகூரிலிருந்து கிளம்பிய செய்தி வந்தவுடனே அசப்கான் ஆணையிட நிலைமையை புரிந்து கொண்ட முகலாய படை லாகூருக்கு 3 மைல் தொலைவில் ஷாரியாரின் படையை எதிர்கொண்டது. ஷாரியார் வெளியே எங்காவது தப்பி ஓடியிருக்கலாம். தன் தோற்றம் நினைவுக்கு வந்ததோ என்னவோ, லாகூர் அரண்மனை அந்த புறத்திற்கு திரும்பி ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டார் அந்த பரிதாப இளவரசர். மறுநாள் அசப்கான் அனுப்பிய படை அரண்மனையை சூழ்ந்து கொண்டது. படையோடு சென்ற பிரபுக்களும் தளபதிகளும் உள்ளே நுழைந்தனர். அங்கே அந்த புறத்தில் பணியில் இருந்த ஒரு அலி, அசப்கானின் விஸ்வாசி, கதறிக்கொண்டிருந்த ஷாரியாரை பரபரவென்று இழுத்து வந்து வெளியே போட்டான் அந்த அடிமை. அசப்கான் தளபதிகள் சிறையில் தள்ளினார்கள் அந்த இளவரசரை. 2 நாட்கள் கழித்து அசப்கான் சொல்லி அனுப்ப ஷாரியார் கண்களை வழக்கமான மொகலாய சம்பிரதாயப்படி தோண்டி எடுத்து விட்டார்கள். வெற்றி என்று அசப்கான் செய்தி அனுப்பினார் ஷாஜஹானுக்கு. ஆக்ராவை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்த ஷாஜஹான், நம்முடைய புதிய ஆட்சி மலரப்போகிறது. தம்பி, அண்ணனின் மகன், சித்தப்பா மகன்கள் இவர்கள் தற்போது வெறும் நெருஞ்சி முட்களாக இருந்தாலும் எதிர்கால பிரச்சனைகளாகவும் உருவாகக்கூடும். இவர்களை உயிரோடு விட்டு வைக்க வேண்டியது அவசியம்தானா என்று ஒரு கடிதம் எழுதி அதை வீரர் ஒருவரிடம் தந்து விரைவாக முன்னதாகவே ஆக்ராவிற்கு அனுப்பினார். அதை படித்த உடனே அரியணையில் இருந்த தற்காலிக பொம்மை தவார் பக்ஷ், நோயாளி இளவரசர் ஷாரியார் மற்றும் ஷாஜஹானின் சித்தப்பா மகன்கள் எல்லோரையும் கூண்டோடு மேலுலகம் அனுப்பி வைத்துவிட்டு ஷாஜஹான் அரியணைக்கு நிம்மதியாக நடந்து செல்ல இரத்தன கம்பளம் விரித்து வைத்தார் அசப்கான். பிப்ரவரி 4ஆம் தேதி ஆகஸ்ட் 1628 ஆக்ராவில் ஷாஜஹான் முடிசூட்டு விழா கோலாகலமாக நடந்தது. சாம்ராஜ்யத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு எல்லா ஊர்களிலும் பிரமாதமாக விழாக்கள் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எங்கெங்கு காணினும் கலை நிகழ்ச்சிகள், ஊர்வலங்கள், பேரணிகள். நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் கலைஞர்களும் கவிஞர்களும் அறிஞர்களும் ஜோதிடர்களும் ஆக்ராவிற்கு வரவழைக்கப்பட்டு பரிசுகள் தந்து கௌரவிக்கப்பட்டனர் என்றால் பார்த்து கொள்ளலாம்.
அரண்மனை விஐபிக்கள் பற்றி கேட்கவே வேண்டாம். மகாராணி மும்தாஜுக்கு 6 லட்சம் ரூபாய் விழா போனஸாக தரப்பட்டது. ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா குழந்தைகளுக்கும் மொத்தமாக 8 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த கால மதிப்பு சில கோடிகள். வெற்றிகரமாக செயல்பட்ட அஷஃப்கான், அதாவது மும்தாஜின் தந்தை, பிரதான அமைச்சராக பதவி உயர்வு பெற்றார். ஆரம்பத்தில் இருந்தே நூர்ஜஹானுக்கு எதிர்கோஷ்டியில் இருந்த மஹபத் கான் சகல வசதிகளும் கொண்ட ஆஜ்மீருக்கு அவர் கேட்டுக்கொண்டபடி கவர்னராக்கப்பட்டார். நூர்ஜஹான் கேள்விக்குறி. பெரும் அரசியல் சக்தியாக விளங்கி மிகுந்த செல்வாக்குடன் வாழ்ந்து விதவையாகி போன அந்த மகாராணியின் பொது வாழ்வு அதோடு நிறைவு பெற்றது. அனாவசியமாக அந்த சிற்றன்னையை அவமானப்படுத்தவில்லை புதிய சக்கரவர்த்தி ஷாஜஹான். ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் பென்ஷன் தந்ததோடு அந்த புறத்தில் நூர்ஜஹானும் அவருடைய விதவை மகளும் தொடர்ந்து தங்க இடமும் வசதியும் செய்து தந்தார் மன்னர். தன் நிலைமையை புரிந்து கொண்ட நூர்ஜஹானும் குரல் எழுப்பாமல் அடக்க ஒடுக்கமாக நடந்து கொண்டார். கணவர் ஜஹாங்கீர் மறைந்து 18 ஆண்டுகள் வாழ்ந்த நூர்ஜஹான் தனக்கென்று லாகூரில் தன் கணவரின் கல்லறைக்கு பக்கத்தில் நிலம் வாங்கி அங்கு சற்றே சிறிய கல்லறை ஒன்றை கட்டிக்கொண்டார். பிற்பாடு நூர்ஜஹான் இறந்த பிறகு அரசு மரியாதைகளுடன் அவர் உடல் அங்கே புதைக்கப்பட்டது. சிலருடைய ராசி தோல்வியடைந்தால் எல்லாமே ஏடகுடமாக போகும் என்று கூறுவது உண்டு. அதற்கேற்ப ஜஹாங்கீர் நூர்ஜஹான் தம்பதி மண்ணுக்குள் போன சில 100 ஆண்டுகளுக்கு பிறகும் விதி அந்த தம்பதியை விட்டு வைக்கவில்லை. இன்று அந்த 2 கல்லறைகளுக்கும் இடையே சற்றே அசந்தர்ப்பமாக போகிறது ஒரு ரயில் பாதை. நூலின் அடுத்த பகுதி எதிர்ப்பு முட்கள். இரத்த கோலங்கள் போடப்பட்ட படிக்கட்டுகளில் ஏறிச் சென்று அரியணையில் அமர்ந்த ஷாஜஹானால் சில மாதங்களே நிம்மதியாக அமர முடிந்தது. உரையில் போட்ட வாளின் ஈரம் உலர்வதற்குள் புதிய சக்கரவர்த்தியை எதிர்த்து வெவ்வேறு இடங்களில் இருந்து வெடித்தது 2 புரட்சிகள். இம்முறை வெளியிலிருந்து எதிர்த்தவர்களில் ஒருவர் இந்து, மற்றொருவர் முஸ்லிம். ஜஹாங்கீர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அக்பரின் அருமை தோழர் அப்துல் ஃபைசலை வஞ்சகமாக வழிமறித்து கொன்ற ராஜபுத்திர தலைவர் வீர்தேவ் சிங்கை நினைவிருக்கிறதா? ஜஹாங்கீர் இறப்பதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பே வீர்தேவ் சிங் காலமானார். சற்றே அபரிமிதமான ஆசைகள் கொண்ட அவருடைய மகன் ஜஜ்ஹார் சிங் தேவ் இப்போது குறி வைத்தது ஜஹாங்கீரின் மகனுக்கு. ஆக்ராவிற்கு சுமார் 100 மைல் தொலைவில் உள்ள ஓர்ச்சா ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜஜ்ஹார் ஆண்டு 1628இல் படை திரட்டிக்கொண்டு புரட்சியில் இறங்கினார். அவரை வழிக்கு கொண்டு வர படையுடன் கிளம்பினார் ஷாஜஹானின் 16 வயது நிரம்பிய மகன் அவுரங்கசீப். அவர் தலைமையில் 20,000 வீரர்களுடன் அலையென முன்னேறி வந்த முகலாய படையை கண்டு கலங்கி போனார் ஜஜ்ஹார். காட்டுக்குள் அவர் தப்பி ஓட மாட்டிக்கொண்ட அவருடைய மகன்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஜஜ்ஹாரின் ஒரு மகன் சிறுவன் துர்காபன் முகலாயர்களால் மதமாற்றம் செய்யப்பட்டார். அரண்மனை பெண்கள் ஷாஜஹானின் அந்தப்புறத்திற்கு பணிப்பெண்களாக அனுப்பப்பட்டனர். ஜஜ்ஹாரின் மற்ற 2 மகன்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். சில நாட்கள் கழித்து அந்த இளைஞர்கள் மதம் மாறப்போகிறார்களா, மரணத்தை தழுவப் போகிறார்களா என்று கேட்டனுப்பினார் ஷாஜஹான். 2 இளம் கைதிகளும் 2வதை தேர்ந்தெடுத்தார்கள். இப்படியாக அக்பர் மெனக்கெட்டு கட்டி வைத்த மத ஒற்றுமை கோட்டையில் ஷாஜஹான் ஆட்சியில் விரிசல்கள் கிளம்பியது சற்றே விபரீதமான நிகழ்ச்சிதான். பிற்பாடு அவுரங்கசீப் காலத்தில் கோட்டையே சரிந்தது வேறு விஷயம். மத்திய பிரதேச காட்டுப்பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்த ஜஜ்ஹார் அங்கே வசித்த காட்டுவாசிகளுடன் ஏதோ தகராறில் ஈடுபட கொடூரமாக அவர்களால் கொல்லப்பட்டார் அவர். காட்டுக்குள் கிடந்த ஜஜ்ஹாரின் உடலை கண்டெடுத்த ஒரு முகலாய தளபதி இறந்தவரின் தலையை ஏக மகிழ்ச்சியுடன் வெட்டி எடுத்து ஷாஜஹானுக்கு அனுப்பினார். மக்கள் பார்வைக்காக சில நாட்கள் கோட்டை வாசலில் கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு மூங்கில் கம்பத்தில் செருகி வைக்கப்பட்டது அந்த இந்து மன்னரின் தலை. இஸ்லாமிய வீரர் கான்ஜஹான் லோடி ஷாஜஹானுக்கு ஏற்படுத்தியது சற்றே தீவிரமான தலைவலி. முகலாய சக்கரவர்த்தியின் கீழ் பல ஆப்கானிய வீரர்கள் அடக்க ஒடுக்கமாக பணியாற்றி வந்தாலும் ஒரு காலத்தில் டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்தவர்கள் அல்லவா நாம் என்ற எண்ணம் பல ஆப்கானிய வீரர்களின் மனதில் புரட்சி கனலாக கதகதத்து கொண்டிருக்கத்தான் செய்தது.
கான் ஜஹான் லோடியும் மொகலாய அரசின் கீழ் குஜராத் பிரதேசத்திலும் பிறகு தட்சிண பகுதியிலும் கவர்னராக இருந்தவர்தான். மனதிற்குள் மொகலாய ஆக்கிரமிப்பை வெறுத்தார் அவர். ஜஹாங்கீர் இறந்ததைத் தொடர்ந்து நிகழ்ந்த குறுகிய கால குழப்பத்தை கண்ட அவர் இதுவே தருணம் என்று முடிவு கட்டி புரட்சி கொடியை கையில் தூக்கினார். குறைந்தபட்சம் தென்னிந்தியாவையாவது கைப்பற்றி புதிய சாம்ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்பது அவர் கனவு. பிரச்சனை பண்ணிய கான்ஜஹான் லோடி மீது ஏற்பட்ட கோபத்தை அடக்கி கொண்ட ஷாஜஹான் லோடியை ஆக்ராவிற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்தினார். ஆனால் தலைநகரில் லோடி அவ்வளவு மரியாதையாக நடத்தப்படவில்லை. ஷாஜஹானை அவர் நம்பவும் இல்லை. தவிர கவர்னராக இருந்தபோது அரசு பணத்தில் புகுந்து விளையாடியதாக குற்றச்சாட்டுக்களும் அவர் மீது இருந்தன. நடக்கவிருந்த இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் டெல்லி மேலிடம் பிடியை இறுக்கி ஊழல் பட்டியல் படிக்குமோ, ஒருவேளை தான் சிறைப்படுவோமோ என்று ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு கலக்கமுற்ற கான்ஜஹான் ஒரு நாள் இரவு ஆக்ரா அரண்மனையில் இருந்து தப்பி ஓடிவிட்டார். உடனே முகலாயப்படை அவரை துரத்த ஒர்ச்சா மன்னர் ஜஜ்ஹார் சிங் ராஜ்யத்திற்குள் தஞ்சமடைந்தார் லோடி. ஜஜ்ஹாரின் மூத்த மகன் விக்ரம்ஜித் யாராலும் சுலபத்தில் தொடர முடியாத மலை பாதைகள் வழியாக லோடியை அனுப்பி தப்பி வைக்க வைத்தும் பலனில்லாமல் போனது. காட்டிலும் மேட்டிலும் அந்த ஆப்கானிய வீரர் அலைய முகலாயப்படை சற்றும் தளராமல் துரத்தியது. வேறு வழியாக தப்ப பார்த்த லோடியின் மகன்களும் நெருங்கிய நண்பர்களும் அடங்கிய ஒரு குழு முகலாயப்படையிடம் சிக்கிக்கொண்டு எல்லோருடைய தலையும் சீவப்பட்டது என்ற தகவல் வந்து சேர்ந்ததும் கான்ஜஹான் நம்பிக்கை இழந்து துவண்டு போனார். தன் கூடவே வந்த தன் வீரர்களை பார்த்து, எங்கேயாவது சென்று தப்பித்து கொள்ளுங்கள், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நடப்பது நடக்கட்டும் என்று அவர் விரக்தியுடன் சொல்ல பலர் பிரிந்து சென்றார்கள். சிலர் அந்த சோதனையான நேரத்திலும் தங்கள் தலைவனுக்கு அரணாக நின்றார்கள். கடைசியில் அவர்களை சூழ்ந்து கொண்ட முகலாய வீரர்கள் செலுத்திய ஈட்டிகள் அந்த ஆப்கானிய வீரரின் உடலை குத்தி கிழித்தன. கடைசி வரை போரிட்டு வீரமரணம் அடைந்தார்கள் கான்ஜஹானின் வீரர்கள். துண்டிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தலைகளோடு ஆக்ரா திரும்பியது ஷாஜஹானின் படை. கோட்டை வாசலில் தலைகளை தாங்க தயாரானது 100க்கும் மேற்பட்ட மூங்கில்கள். உறவினர் எதிர்ப்பு, உள்நாட்டு புரட்சிகள். அடுத்தபடி வாலாட்டியவர்கள் இந்திய மண்ணில் வியாபாரம் செய்ய வந்த வெளிநாட்டினர். வங்காளத்தில் சில ஆண்டுகளாகவே ஏராளமான போர்ச்சுகீசியர்கள் தங்கி உப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஜஹாங்கீர் காலத்திலிருந்தே வங்காளத்தில் உப்பு வியாபாரம் செய்ய போர்ச்சுகீசியர்களுக்கு லைசன்ஸ் தரப்பட்டிருந்தது. திறமையான அந்த வியாபாரிகளிடமிருந்து டெல்லி கஜானாவிற்கு பல ஆயிரக்கணக்கில் வரிப்பணம் வந்ததால் ஷாஜஹான் அரசு அவர்களின் நடவடிக்கைகளில் தலையிடாமல் இருந்தது. இதனால் குளிர்விட்டு போன போர்ச்சுகீசியர்கள் ஏதோ கொள்ளைக்காரர்கள் ஸ்டைலில் சுற்றுப்புற ஊர்களில் திடீர் பிரவேசம் செய்வதும் அப்பாவி மக்களை மிரட்டி தண்டல் வசூலிப்பதிலும் ஈடுபட்டனர். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் 100கணக்கில் ஏழை மக்களை அடிமைகளாக வசப்படுத்தினர். கிறிஸ்தவ பாதிரிகளை வைத்து அவர்களை வலுக்கட்டாயமாக மதம் மாற்றினார்கள். போக போக கொழுத்து போன அவர்களின் அராஜகம் அதிகரித்தது. வங்காள ஊர்களில் துப்பாக்கி ஏந்திய போர்ச்சுகீசியர்கள் கும்பல் கும்பலாக நுழைவதும், பெண்களையும் வயதானவர்களையும் பணைய கைதிகளாக பிடிப்பதும், அவர்களுடைய வீட்டு முன்னாலேயே அவர்களை சவுக்கால் அடித்து துன்புறுத்துவதும் சகஜமான காட்சிகளாக ஆனது. அழுது கொண்டே பல இளைஞர்கள் பணம் சேகரித்து கொடுத்து தங்கள் பெற்றோரை திரும்ப அழைத்து கொண்ட பரிதாப நிகழ்ச்சிகளும் நடந்தன. ஒரு வழியாக ஷாஜஹான் காதுகளை இந்த தகவல்கள் சென்றடைய கொதித்து போனார் பாதுஷா. உடனடியாக டெல்லியிலிருந்து கிளம்பியது ஒரு அதிரடிப்படை. 3 மாதங்கள் வங்காளத்தில் தங்கி போர்ச்சுகீசியர்களை புரட்டி எடுத்தார்கள் முகலாய வீரர்கள். நிலைமை தலைகீழானது. போர்ச்சுகீசியர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முகலாய தளபதிகளுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சமாக தர முயன்று அதில் தோல்வியும் அடைந்தனர். டெல்லி படையின் வாட்கள் சுழன்றன. துப்பாக்கிகள் தொடர்ந்து இயங்கின. மொத்தம் இறந்த போர்ச்சுகீசியர்கள் 10,000 பேருக்கும் மேல். ஆண் பெண் என்று சுமார் 5,000 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக அவர்கள் கொண்டு வந்திருந்த 100கணக்கான விக்கிரகங்கள் பிற்பாடு முகலாயர்களால் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு யமுனை நதியில் வீசப்பட்டன. இந்த ஒட்டுமொத்த அதிரடி தண்டனைக்கு பிறகு போர்ச்சுகீசியர்கள் கப் சிப் என்று அடங்கி போனார்கள். இதற்கிடையே டெல்லிக்கு அடங்காமல் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருந்த அகமத் நகர்
பீஜப்பூர், கோல்கொண்டா அரசுகளை வழிக்கு கொண்டுவர பலம் பொருந்திய பெரும் படையுடன் இந்தியாவின் தெற்கு பகுதிக்கு பிரவேசித்தார் ஷாஜஹான். ஆண்டு 1631. ஷாஜஹானை நிலைகுலைய வைத்த அந்த கொடுமையான சோகம் நிகழ்ந்தது. நூலின் அடுத்த பகுதி அவளுக்காக. தந்தை ஜஹாங்கீர் நூர்ஜஹானை சந்தித்து காதல் வயப்பட்ட மென்மையான அனுபவம் அதே போன்றதொரு சூழ்நிலையில் மகன் ஷாஜஹானுக்கும் நிகழ்ந்தது. ஆக்ரா அரண்மனை வளாகத்துக்குள் ஆண்டுதோறும் அரசகுல பெண்கள் ஏற்பாடு செய்யும் ஒரு சந்தையில் கண்ணாடி பொருட்கள் அடங்கிய ஒரு ஸ்டாலில் பணியில் இருந்தார் பேரழகி அர்ஜுமான் பானு பேகம். ஒரு மாலை நேரம் நெருங்கிய நண்பர்களுடன் ஷாஜஹான் அங்கே வருகை தர அர்ஜுமான் பானுவை பார்த்த வினாடியில் இளவரசரின் இதயம் மெல்லிசை பாடியது. கால்கள் ஷாம்பைன் அருந்தியதைப் போல தள்ளாடின. சமாளித்து கொண்டு கடையில் இருந்த ஒரு சிறு கண்ணாடி கோப்பையை சுட்டிக்காட்டி விலை என்னவென்று வினவினார் ஷாஜஹான். அது வெறும் வினா அல்ல, வியூகம் என்பதை புரிந்து கொண்ட அர்ஜுமான் பேகம் வேண்டுமென்றே குறும்பாக, இது கண்ணாடி அல்ல, வைரத்தால் செய்யப்பட்டது. விலை பல்லாயிரக்கணக்கில் ஆகுமே, சமாளிக்க முடியுமா என்றவாறு தன் பார்வையை மின்னலாக செலுத்தினார். உன்னை போன்ற ஒரு பேரழகியின் கைப்பட்டு விட்ட பிறகு அது எப்படி வெறும் கண்ணாடியாக இருக்க முடியும்? இந்நேரம் வைரமாக மாறியிருக்கும் என்ற ஷாஜஹான் புன்சிரிப்போடு உடனே பணத்தை தந்துவிட்டு கோப்பையை எடுத்து கொண்டார். பணத்தோடு இளவரசரின் இதயமும் பறிபோனது. திருமணம் என்று ஒன்று ஆன பிறகு அரசர்கள் நிதானமாக அந்த புறத்தில் ஆரணங்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்து கொள்வது வேறு விஷயம். ஆனால் ஒரு பட்டத்து இளவரசருக்கு முதலாவதாக நிகழும் திருமணம் முன்கூட்டியே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமாக அப்போது இருந்தது. சில சமயங்களில் ஒரு திருமணத்தின் பின்னணியில் சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரிக்கும் திட்டமும் பின்னி பிணைந்திருக்கும். ஆனால் ஜஹாங்கீரிடம் சென்று வெளிப்படையாக ஷாஜஹான் தன் காதலை தெரிவித்தவுடன் பாதுஷா ஒரு மறுப்பும் சொல்லாமல் கையை உயர்த்தி அனுமதி தந்தார். மகாராணி நூர்ஜஹானின் சொந்த சகோதரரும் முதலமைச்சருமான அசஃப்கானின் மகள் அர்ஜுமான் பானு என்பது குறிப்பிடத்தக்கது. 1612 ஆண்டு ஷாஜஹான் அர்ஜுமான் பானு பேகம் திருமணம் நடந்தது. மணமகள் பேரரசர் ஜஹாங்கீரை வணங்கி எழுந்தவுடன், இன்றிலிருந்து நீ மும்தாஜ் என்று அழைக்கப்படுவாய் என்று அறிவித்தார் பாதுஷா. மும்தாஜ் என்றால் அரண்மனையில் முதன்மையானவள் என்று பொருள். காதலின் முடிவு திருமணம் எனில் அதோடு காதலும் முடிவு பெறுகிறது என்று சொல்லப்படுவது உண்டு. உலக ரீதியில் இன்றளவும் உன்னதமாக உயர்ந்து நிற்கும் காதல் காவியங்கள் மனப்பந்தலில் முடியாதவை என்பதை நாம் மறுக்க முடியாது. இதை அடியோடு பொய்ப்பித்து காட்டினார் ஷாஜஹான். இளவரசரின் 18 வருட இல்லற வாழ்க்கை பிரமிப்பூட்டும் ஒரு காதல் காவியத்தின் 2ஆம் பாகமாக தொடர்ந்தது. வயதில் கூட வித்தியாசம் இல்லாமல் இருவரும் ஒரே வயது வேறு. மும்தாஜிடம் ஷாஜஹான் உள்ளத்தாலும் உடலாலும் வயப்பட்டு கிடந்தார் எனலாம். அதற்கேற்ப தம்பதிக்கு பிறந்த குழந்தைகள் மொத்தம் 14. அவற்றில் 7 குழந்தைகள் பிற்பாடு இறந்துவிட்டன. உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் உருவாக காரணமாக இருந்த காதல் ராணியை சற்றேனும் உணர்ச்சிகரமாக நாம் வர்ணிக்காவிட்டால் எப்படி? மிகச்சிறந்த ஒரு லட்சிய மனைவியாக திகழ்ந்தவர் மும்தாஜ் என்பதில் யாதொரு கருத்து வேறுபாடும் இல்லை. ராஜதந்திரி அசஃப்கானின் மகள் என்பதாலோ என்னவோ மும்தாஜுக்கு மதிநுட்பம் நிறையவே இருந்தது. அதற்காக நூர்ஜஹான் போல தன் கணவனை டாமினேட் செய்ய முயன்றதில்லை மும்தாஜ். தன் அன்பு வியூகத்திற்குள் அந்த பேரரசரை இருத்தி வைத்து கொண்டார் அவர். கணவருக்கு நல்ல மனைவியாய், நண்பராய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய் கடைசி வரை வாழ்ந்தவர் மும்தாஜ் பேகம். அரசாங்க சட்டங்களோ அறிவிப்புகளோ கடிதங்களோ எதுவானாலும் அவை தயாரான பிறகு அந்த புறத்திற்கு அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஷாஜஹான். மகாராணியும் அவற்றை ஆங்காங்கே கச்சிதமாக எடிட் செய்து குறிப்புகளும் எழுதுவது உண்டு. பொதுவாக எவ்வளவுதான் ஆசை என்றாலும் வேலைக்காக வெளியூர் போகும்போதாவது கணவன்மார்கள் மனைவிகளை வீட்டில் விட்டு செல்வதுதானே வழக்கம். ஷாஜஹான் தான் போகும் இடத்திற்கெல்லாம் தன் பிரிய மனைவியையும் கூடவே அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார், போர்க்களங்கள் உட்பட. சில ஆங்கிலேய நூலாசிரியர்கள் அந்த புறத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டிய மனைவியை போர் நடத்தும் இடத்திற்கெல்லாம் தன் கூடவே இழுத்து சென்று சிரமப்படுத்துவது அப்படி எந்த வகையில் பெரிய காதலோ என்று அலுப்புடன் குறிப்பிடுகிறார்கள். அரசர் இருக்குமிடமே ஆக்ரா என்று
மும்தாஜ் பரவசத்துடன் முடிவெடுத்தாள். நாம் என்ன செய்ய? ஜூன் 1631 7ஆம் தேதி அகமத் நகர். பீஜப்பூர் சுல்தான்களையும் வழிக்கு கொண்டு வருவதற்காக மத்திய இந்தியாவிற்கு படையோடு ஷாஜஹான் சென்றிருந்தபோது மும்தாஜ் 14வது குழந்தையை பெற்றெடுத்தார். பிரசவம் முடிந்த கையோடு மும்தாஜுக்கு திடீரென்று ஜன்னி பிறந்தது. உடல் தூக்கி போட்டது. வெளியே தளபதிகளுடன் ஆலோசனையில் இருந்தார் ஷாஜஹான். தகவல் வந்தவுடனே பதறிப்போய் கூடாரத்திற்கு ஓடி வந்த மன்னர் அருமை மனைவியை ஹோ வென்று அழுது கொண்டே வாரி மடியில் இருத்தி கொண்டார். சில நிமிடங்கள் கணவரின் கரத்தை இறுக பற்றி கொண்டிருந்த மும்தாஜின் தலை சாய்ந்தது. பிரமை பிடித்தவர் போல துவண்டு சரிந்து விழுந்து கதறினார் ஷாஜஹான். சில நாட்களில் திகைப்பூட்டும் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதுவரை மன்னரின் தலையிலும் முகத்திலும் கம்பீரமாக கருமையாக இருந்த ஷாஜஹானின் முடி திடீரென்று வெள்ளை வெளேரென்று நரைத்து போனது. அன்பு மனைவியின் அகால மரணம் ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து ஓரளவு மீளவே ஷாஜஹானுக்கு 2 ஆண்டுகள் பிடித்ததாக கூறப்படுகிறது. அதற்குள் மன்னருக்கு முதுமையான தோற்றம் வந்துவிட்டதாக தகவல். 2 ஆண்டுகளுக்கு மன்னர் புத்தாடையும் அணியவில்லை. அலங்காரம், வாசனை திரவியம், அறுசுவை விருந்து எல்லாவற்றையும் தவிர்த்தார். அவ்வப்போது திடீரென்று மணிக்கணக்கில் மௌனமாகி போனார். மன்னர் என்கிற முறையில் அத்தியாவசிய கடமைகளில் மட்டுமே ஷாஜஹான் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஒரு நாள் நெருங்கிய ஆலோசகர்களுடன் அரசர் இருந்தபோது மனைவி பற்றி பேச்சு திரும்பியது. அப்போது காதலும் துக்கமும் ஆவேசமும் பொங்க அவளுக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கலங்கினார் ஷாஜஹான். தான் காதலித்த ஒரு பெண்ணுக்கென அற்புதமான ஒரு கல்லறை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கவே காரியத்தில் இறங்கினார் ஷாஜஹான். மும்தாஜ் இறந்தது தட்சிண பிரதேசத்தில் பர்ஹான்பூர் எனும் ஊரில். அங்கே தற்காலிகமாக புதைக்கப்பட்ட அவருடைய உடல் 6 மாதங்கள் கழித்து ஆக்ராவிற்கு, இன்று தாஜ்மஹால் அமைந்துள்ள இடத்திற்கு பெரும் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. ராணி இறந்து சரியாக ஓராண்டு கழித்து தாஜ்மஹால் கட்டட பணிகள் துவங்கின. அதற்கென யமுனை கரையில் ஒரு அழகான இடம் மன்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அங்கே இருந்த மிகப்பெரிய தோட்டம் ராஜபுத்திர மன்னர் ஜெய்சிங்கிற்கு சொந்தமானது. அந்த தோட்டத்தை கல்லறைக்காக வாங்க விரும்பினார் சக்கரவர்த்தி. முதலில் 2 கோடி ரூபாய் விலையாக தர நினைத்த பாதுஷா, பணமாக தந்தால் நண்பர் ஜெய்சிங் தர்ம சங்கடப்படுவாரோ என்று எண்ணி 4 அழகான அரண்மனைகளை ஜெய்சிங்கிற்கு தந்து தோட்டத்தை பண்டமாற்றம் செய்து கொண்டார். உடனே ராஜவேகத்தில் பணிகள் தொடங்கின. சில நாட்களுக்குள் 20,000 வேலையாட்கள் வந்திறங்கினர். கூடவே தேர்ந்த சிற்பிகள், கட்டடக்கலை கலைஞர்கள் மற்றும் தோட்டக்கலை நிபுணர்கள். தாஜ்மஹாலுக்கு வரைபடம் தயாரித்து தந்தவர் யார்? வெனிஸ் நகர பொற்கொள்ளர் மற்றும் சிற்பியான வெரோனியோ. துருக்கிய கட்டடக்கலை கலைஞர் உஸ்தாத் இசா அஃபாண்டி. லாகூரை சேர்ந்த உஸ்தாத் அகமத் என்று ஆளுக்கு ஆள் ஒரு பெயரை சொன்னாலும் தாஜ்மஹால் தனிப்பட்ட எந்த ஒருவராலும் கற்பனை செய்யப்படவில்லை என்பதே உண்மை. ஷாஜஹானின் மனதில் பனிப்படலமாக இருந்த அந்த கல்லறைக்கு வடிவம் தந்தது உண்மையில் பல மேதைகளின் கூட்டு முயற்சியே. ஆனால் ஒவ்வொரு டிசைனையும் நேரடியாக பார்த்து ஓகே சொன்னார் ஷாஜஹான் என்பது உண்மை. கல்லறையாக மட்டுமல்ல, ஏராளமான மக்கள் வருகை தரும் ஒரு புனித இடமாகவும் தாஜ்மஹால் அமைய வேண்டும் என்று விரும்பினார் ஷாஜஹான். அதற்கேற்ப தோட்டம், தங்கும் இடங்கள், இசை மேடைகள், கடை வீதி போன்ற எல்லா வசதிகளையும் உருவாக்க ஆணையிட்டார். மொகலாய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே தாஜ்மஹாலில் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1632 வேலை துவங்கி தாஜ்மஹால் கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் பிடித்தன. வெளிப்புறத்தில் சிறு சிறு வேலைகள் 1653 வரை தொடர்ந்து நடந்தது. வெளிப்புற வாயிலுக்குள் நுழைந்தவுடன் தொலைவில் தெரியும் தாஜ்மஹாலை பார்த்தால் இவ்வளவு சிறியதா என்று கேட்கத் தோன்றும். போக போக பெரிதாகி கொண்டே போய் மிக அருகில் சென்று அண்ணாந்து பார்த்தால் கூரை தெரியாத அளவு விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் திட்டப்படி கட்டப்பட்டது தாஜ்மஹால். தாஜ்மஹாலை சுற்றி 42 மீட்டர் உயரத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் 4 மினார்களையும் லேசாக வெளிப்புறமாக சாய்த்து கட்டினார்கள் கட்டடக்கலை வல்லுநர்கள். அதாவது ஏதேனும் விபத்தில் அவை விழ நேர்ந்தாலும் தாஜ்மஹால் மீது விழாது.
மஹாலின் வெளிப்புற கதவுகள் மீதும் சுவர்கள் மீதும் பதிக்க இந்தியாவை தவிர ரஷ்யா, திபெத், பாரசீகம் என்று பல நாடுகளிலிருந்து வைரம், வைடூரியம், நீலம், கோமேதகம், முத்து, பவளம் என்று வரவழைத்து ஒன்று விடாமல் பயன்படுத்தினார்கள். பிற்பாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் அதிகாரிகள் அவற்றை சுரண்டி எடுத்து சூறையாடியது வேறு விஷயம். கல்லறையை சுற்றிலும் சுவர்களில் புனித குர்ஆனிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகளை எழுத்தோவியமாக செதுக்குவதில் உலகிலேயே திறமை வாய்ந்தவரை அழைத்து வாருங்கள் என்று ஷாஜஹான் ஆணையிட, பாரசீகத்திலிருந்து அமனாத் கான் என்ற கலைஞரின் பெயர் சிபாரிசு செய்யப்பட்டது. அந்த மேதையோ, நான் எங்கு எதில் என் கலைத்திறனை காட்டினாலும் கீழே என் கையெழுத்தை போட்டிக் கொள்வது வழக்கம், அதற்கு அனுமதித்தால்தான் வர முடியும் என்று பதில் அனுப்பினார். ஷாஜஹானும் ஒப்புக்கொண்டார். இன்றைக்கும் தாஜ்மஹாலில் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரே கையெழுத்து அந்த கலைஞருடையதுதான். தாஜ்மஹால் பற்றி ஷாஜஹான் சுருக்கமாக எழுதி வைத்த குறிப்பு: இந்த கல்லறையை கற்பனை செய்தவர் எப்படி பூமியில் பிறந்தவராக இருக்க முடியும்? சொர்க்கத்திலிருந்து வந்து சேர்ந்தது இதற்கான வரைபடம் என்பதற்கு சாட்சியம் தேவையா? அற்புதமான தெய்வீகமான இந்த கல்லறை பிற்பாடு வந்த சில பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு பொறாமையை தந்தது. லார்ட் வில்லியம் பென்டிக் என்பவர் தாஜ்மஹாலை இடித்து விடலாம் என்று யோசனை சொன்னார். இதை கேட்டு மற்ற ஆங்கிலேய பிரபுக்களே திகைத்து போனார்கள். பிறகு ஒவ்வொரு கல்லாக அகற்றி கப்பலில் ஏற்றி இங்கிலாந்துக்கு அனுப்பலாம், அங்கே ஒரு பெரும் தோட்டத்தில் மீண்டும் பொருத்தி கண்காட்சியாக வைக்கலாம் என்றும் ஆங்கிலேயர்கள் ஆலோசித்தார்கள். நல்ல வேளையாக கலையுள்ளம் கொண்ட வைஸ்ராய் கர்சன் பிரபு மேற்கண்ட அபத்த யோசனைகளையெல்லாம் நிராகரித்து தாஜ்மஹாலை நல்ல முறையில் பராமரிக்க ஏற்பாடுகள் செய்து அதற்காக சட்டம் இயற்ற வழி செய்தார். கூடவே கெய்ரோவிலிருந்து பெரிய அழகான தொங்கும் பித்தளை விளக்கு ஒன்றை தன் காணிக்கையாக வாங்கி கொண்டு வந்து ஷாஜஹான், மும்தாஜ் ஜோடி கல்லறைகளுக்கு மேல் தொங்கவும் விட்டார். அற்புதத்துக்கும் கச்சிதத்துக்கும் மறுபெயரான தாஜ்மஹாலில் எசகு பிசகாக நெருக்கியடித்து கொண்டு ஒரு மூலையில் இருப்பது அதை கட்டிய மாமன்னர் ஷாஜஹானுடைய கல்லறை மட்டுமே என்பது விசித்திரமான விஷயம். ஏன் இப்படி? அதன் பின்னணியிலும் ஒரு சோகம் உண்டு. நூலின் அடுத்த பகுதி வேண்டாத மகன். டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்த பல மன்னர்கள் வட இந்தியாவையே முழு இந்தியாவாக கருதினார்கள். கோதாவரி நதிக்கு மேலே உள்ள இந்திய பகுதியே பிரம்மாண்டமாக பறந்து விரிந்த ஒன்று என்பதால் அதை கட்டி காப்பதே அவர்களுக்கு பெரும் வேலையாக இருந்தது. சாம்ராஜ்யத்தை மேலும் விஸ்தரிக்க நினைத்த போதெல்லாம் முகலாய மன்னர்கள் மனதில் ஆப்கானிஸ்தானும் மத்திய ஆசியாவும் மங்கோலியாவும் தான் கண்முன் நிழலாடின. குறிப்பாக முகலாயர்களின் முன்னோடியான தைமூர் அரியணையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டமாக கோலோச்சிய சாமர்கண்ட் நகரை, அதாவது காபூல், முகலாய பாதுஷாக்களால் சுலபத்தில் நினைவிலிருந்து அகற்ற முடியவில்லை. என்றைக்காவது சாமர்கண்டை கைப்பற்ற வேண்டும் என்பது அவர்களின் உச்சகட்ட ஆசையாக, லட்சியமாக இருந்தது. ஆகவே தென்னிந்திய பிரதேசங்களை பற்றி டெல்லி பாதுஷாக்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை. தென்னிந்தியாவில் காலூன்ற நினைத்த சில சுல்தான்கள் பதிலுக்கு வட இந்தியாவை கோட்டை விட்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் கற்பனை திறன் கொண்டிருந்த ஷாஜஹான் கனவுகள் காண ஆரம்பித்தார். காபூல் மட்டுமல்ல, தென்னிந்தியாவையும் தன் குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும். பாட்டனார் அக்பரை மிஞ்சிய பேரரசராக தான் ஆக வேண்டும் என்று விரும்பினார். முன்னொரு முறை தந்தை ஜஹாங்கீர் கோதாவரி கரையில் சற்று தள்ளி அமைந்திருக்கும் அகமத் நகர் ராஜ்யத்தை வளைத்து போட முயற்சித்தது உண்டு. முத்தாய்ப்பான வெற்றி கிட்டவில்லை. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பணிபுரிந்த பிராமண அமைச்சர் ஒருவருக்கு மகனாக பிறந்து பிற்பாடு மதம் மாறிய அகமது நிஜாம் ஷா பஹ்ரி என்பவரால் 1490 ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம் அகமத் நகர். அதுவும் அண்டைப்புறத்து பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் இன்றைய ஹைதராபாத் பகுதி தெற்கே பல ஆண்டு காலமாக சுதந்திரமாக இயங்கிய ராஜ்யங்கள். முகலாய படையை ஜஹாங்கீர் காலத்தில் ஆட்டிப்படைத்த அகமத் நகர் தளபதியான மாவீரர் மாலிக் ஆம்பர் 1626 இறந்ததைத் தொடர்ந்து அந்த ராஜ்யம் சற்று தடுமாறி கொண்டிருந்தது. கொஞ்ச காலமாகவே தென்னிந்தியா பற்றி சிந்தித்து கொண்டிருந்த ஷாஜஹான்
இதுதான் தருணம் என்று முடிவெடுத்தார். ஷாஜஹான் தலைமையில் ஆக்ராவிலிருந்து பெரும்படை தெற்கு நோக்கி கிளம்பியது. அகமத் நகர் ராஜ குடும்பத்திற்கு பணிபுரிய அபிசீனியாவிலிருந்து அடிமையாக வந்து விசுவாசம் மிகுந்த தளபதியாக பதவி உயர்வு பெற்றவர் மறைந்த மாலிக் ஆம்பர். அவருடைய பதவிக்கு வந்த மகன் பதேகான் அப்பாவின் பெயரை கெடுக்க பிறந்தான். மொகலாயர்களுடன் இரகசிய தொடர்பு வைத்து கொண்டு தன் எஜமானருக்கு குழி தோண்டினான் அவன். டெல்லியின் வேண்டுகோள் படி அகமத் நகர் மன்னரான நிஜாம் உல் முல்கை தீர்த்து கட்டிவிட்டு அவருடைய 10 வயது மகன் உசேன் ஷாவை பொம்மை அரசராக பட்டத்தில் அமர்த்தினான் பதேகான். பிறகு டெல்லியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சமும் பெற்றுக்கொண்டு கோட்டை கதவுகளை திறந்துவிட்டான். இந்த துரோகத்தின் விளைவு அகமத் நகர் சுலபமாகவே ஷாஜஹான் மடியில் விழுந்தது. சிறுவன் ஹுசேன் ஷா குவாலியர் சிறையில் தள்ளப்பட்டார் வாழ்நாள் முழுவதும். அகமத் நகர் அப்படியும் சற்று திமிரியது. அந்த ராஜ்யத்தின் பிரதான அமைச்சர்களில் ஒருவரான சாஜி போன்ஸ்லே என்பவர் இன்னொரு நிஜாம் அரச குடும்பத்து சிறுவனை பிடித்து அரசராக முன்னணியில் நிறுத்தி மொகலாயர்களுக்கு எதிரான போராட்டத்தை தொடர முயன்றார். அண்டை பிரதேசங்களில் ஆட்சி புரிந்து வந்த பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்கள், இவர்கள் ஷையா பிரிவு மன்னர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இலக்கு நாம்தான் என்று புரிந்து கொண்டு சாஜி போன்ஸ்லேக்கு உதவ முயன்றார்கள். ஒரு நிமிடம் வாசகர்களே. மராட்டிய வீரர் சாஜி போன்ஸ்லேக்கு 6 வயதில் ஒரு மகன் இருக்கிறான், சிவாஜி என்று பெயர். சாஜிக்கு உதவக்கூடாது என்று பீஜப்பூருக்கும் கோல்கொண்டாவுக்கும் ஷாஜஹானிடமிருந்து எச்சரிக்கை போனது. கூடவே வந்து சேர்ந்த டெல்லி படை இந்த தட்சிண ராஜ்யங்களை முற்றுகையிட்டது. மொகலாய படையின் பிரம்மாண்டத்தை பார்த்த உடனேயே கோல்கொண்டா சுல்தான் கலவரமடைந்து ஷாஜஹானிடம் சரணடைந்தார். ஆனால் பீஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷாவுக்கு பெயருக்கேற்ப சற்று தில் அதிகம் போலும். அவர் வெள்ளை கொடி காட்ட மறுக்கவே ஷாஜஹானின் படை பீஜப்பூரை சூழ்ந்து கொண்டு சுற்றுப்பகுதிகளை துவம்சம் செய்தது. அலையென முன்னேறிய டெல்லி வீரர்களை ஆதில் ஷாவின் வீரர்கள் மிகுந்த தீரத்துடன் சமாளித்து கடைசியில் துவண்டார்கள். பீஜப்பூரும் ஒரு வழியாக சரணாகதி அடைய சற்றே நிம்மதியுடன் ஷாஜஹான் தன்னுடன் வந்த 3வது மகன் அவுரங்கசீப்பை தெற்கு பகுதிக்கு வைஸ்ராயாக நியமித்துவிட்டு ஜூலை 11ஆம் தேதி 1636இல் ஆக்ராவிற்கு திரும்பினார். தெற்கு பகுதிகளாவன பேரார், தெலுங்கானா, தௌலதாபாத் உட்படவாகும். நேர்மையும் கண்டிப்பும் மிகுந்த சிறந்த நிர்வாகி என்று அவுரங்கசீப் முதன்முறையாக பெயரெடுத்தது தெற்கே அவர் வைஸ்ராயாக இருந்தபோதுதான். அவர் நிர்வாகத்தில் தெற்கிலிருந்து டெல்லிக்கு போன வரிப்பணம் 5 கோடி ரூபாய்க்கும் மேல். யுத்த முஸ்தீபுகளையும் இந்த மொகலாய இளவரசர் விடவில்லை. கொரில்லா போரில் இறங்கிய சாஜியுடன் தொடர்ந்து அவர் படைகள் மோதின. மலைகளில் அமைந்திருந்த பல கோட்டைகள் தொடர்ந்து சாஜியின் பிடியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அரைகுறை ஏற்பாடுகளுடனும் சிறிய எண்ணிக்கையுடன் கூடிய படையுடனும் இயங்கிய சாஜியால் தொடர்ந்து அவுரங்கசீப்பின் பெரும் பலத்தை சமாளிக்க முடியவில்லை. மொகலாய பீரங்கிகளுக்கு பணிந்து பல கோட்டைகளை சாஜி விட்டு கொடுக்கவும் நேர்ந்தது. இந்த சமயத்தில்தான் அவுரங்கசீப்பிற்கு ஆக்ராவில் பெண் பார்த்து வைத்திருப்பதாக ஷாஜஹானிடமிருந்து கடிதம் வர ஆக்ராவிற்கு திரும்பினார் இளவரசர். மணமகள் ஷாஜஹானிடம் பணியில் இருந்த பாரசீக பிரபு ஒருவரின் மகள் தில்ரஸ் பானு பேகம். திருமணம் முடிந்தவுடன் தெற்கு பகுதிக்கு திரும்பினார் அவுரங்கசீப். 4 ஆண்டுகள் கழித்து அவர் திரும்பவும் ஆக்ரா விரைய வேண்டி வந்தது. இந்த முறை வந்த செய்தி இளவரசர் எதிர்பாராதது, சோகமானது. இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அடுத்த அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.